1.3ல ஃபிஃப்த் சம்மு. ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் செட்ஸ். 2 செட்டை கொடுத்துட்டு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதோட ஃபார்முலா இது தான். இப்போ பிக்கான பதில் நான் ஏன்னு எடுத்துங்க, கியூக்கான பதில் பின்னு எடுத்துங்க. சரிங்களா? அந்த ஃபார்முலா அப்படியே எழுதுனாலும் நான் அப்படியே விட்டுட்டேன். எல்லா சம்மிலையும் அப்படி தான் போட்டிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு செட்டை ஏனும் 2வது செட்டை பின்னு எடுத்துங்க எப்பவுமே. இப்போ அதன்படி பார்த்தோன்னா ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதெல்லாம் ஏ மைனஸ் பி அப்புறம் பி மைனஸ் ஏ ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். அப்போது ஏ மைனஸ் பிங்கிறதுனாது இந்த 3 5 11. ஏ மைனஸ் பிங்கிறதுனால ஏ முன்னாடி வருது இல்லையா? அப்போது முன்னாடி இருக்கிற நம்பர் பேலன்ஸு 2,7. பி மைனஸ் ஏங்கிறதுனாது பி முன்னாடி வருது இல்லையா? அப்போது 1. ரெண்டையும் யூனியன் பண்ணால் என்ன வரும்? சேர்த்து எதுனா 1 2 7. அதான் சம்மது. செகண்ட் சம் அதே தான். இங்கே பாருங்கள், முதல்ல ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா? யூனியன் பி மைனஸ் ஏ. ஏ சிமெட்ரிக் பிங்கிறது இதுதான் ஃபார்முலா. ஏ மைனஸ் பிங்கிறதுனால ஜே இருக்குது, எல்லு என்னு எல்லு என்னு. ஏ மைனஸ் பிங்கிறதுனால ஏ முன்னாடி இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற செட்டில் இருக்கிற பேலன்ஸு MOP. இப்போ பி முன்னாடி இருக்குது இல்லையா? அப்போ அதில் இருக்கிற பேலன்ஸ் JQ. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா எவ்வளோ வரும்? அதுதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு. ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்? MOP JQ. அதில் தேர்ட் சம்மு 2 செட்டு கொடுத்துட்டாங்க. அதே தான் ஏ சிமெட்ரிக் பின்னு கண்டுபிடிச்சோன்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ மைனஸ் பிங்கிறதுனால 5 அப்புறம் 7. முன்னாடி ஏ இருக்கிறதுனால ஏல இருக்கிற பேலன்ஸு 6. முன்னாடி பி இருக்கிறதுனால பி இருக்கிற பேலன்ஸு 9,10. ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்? 6 9 10. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.